சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை 21 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். உணவின் தரம், அளவு, சுவை குறித்து ஆய்வு செய்த அவர் அம்மா உணவகத்திற்கு சாப்பிட வந்தவர்களிடம் உணவின் தரம் எப்படி உள்ளது என்பது குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது முதலமைச்சரோடு சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனும் உடன் இருந்தார். அப்போது அம்மா உணவகங்களை தொடர்ந்து சிறப்பாக நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சமையலறை மற்றும் உணவுக்கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும், ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 21 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதோடு தங்கள் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்து தருமாறு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராமல் மக்களை சிரமத்திற்கு ஆளாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் வைத்திருப்பது நாள்தோறும் நடைபெற்று வரும் கொலை சம்பவங்களின் மூலம் நிரூபணமாகிறது என அவர் சாடியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தலைநகர் சென்னை கொலை நகராக மாறியுள்ளதாகவும், கடந்த 200 நாட்களாக தமிழகமே கொலை களமாக மாறியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 200 நாட்களில் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக அவர் சாடியுள்ளார். கொலை சம்பவங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார தீவிரவாதத்தை அரசு கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜி.கே. மணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், மாதந்தோறும் மின்கட்டண கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ், மின் கட்டண உயர்வை திரும்பப் பெறும் வரை அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நிர்வாக சீர்கேடு நிலவுவதாக விமர்சித்தார். உயர்வு எவ்வளவு தெரியுமா? வருவாய் தமிழக அரசிற்கு இந்த 23 மாதங்களில் திமுக அரசு, இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன். இன்னும் சொல்ல போனா, இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது. மின்சார தீவிரவாதம். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான். அதுல மட்டும் திமுக தோத்துருதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஏத்திருக்க மாட்டார். உண்மைதானே? அந்த பயம் வந்திருக்கும். இந்திய அளவில் தமிழகம் மனிதவள மேம்பாட்டு வளர்ச்சியின் தலைநகராக விளங்குவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடந்த விழாவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட கையடக்க கணினிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் வழங்கினர். பின்னர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்தியாவில் உள்ள பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருவதற்கு முக்கிய காரணம் மனிதவள மேம்பாட்டு வளர்ச்சிதான் என்றார். தமிழகம் இந்த நிலையை அடைந்ததற்கு தொடக்க கல்விதான் காரணம் என்ற அவர், தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இந்த கல்வியில் இருந்துதான் ஆரம்பமாகிறது என கூறினார். குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் குரூப் 2 நிலையில் காலியாக உள்ள 507 இடங்களையும், அதேபோல குரூப் 2A நிலையில் காலியாக உள்ள 1820 இடங்களையும் நிரப்புவதற்கான ஒருங்கிணைந்த குரூப் 2, குரூப் 2A முதல்நிலை தேர்வுக்கான அறிவிப்பை TNPSC ஜூன் 20ஆம் தேதி வெளியிட்டது. ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இன்றுடன் முடிவடைகிறது. முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் தேர்ச்சி பெறுவோருக்கான முதன்மை தேர்வு குரூப் 2 பணிகளுக்கு தனியாகவும், குரூப் 2A பணிகளுக்கு தனியாகவும் நடத்தப்பட இருக்கிறது. இதுவரை குரூப் 2 பணிகளுக்கு நேர்காணல் இருந்தது. ஆனால் இந்த நடைமுறை மாற்றப்பட்டு முதல் முறையாக குரூப் 2A பணிகளை போன்று குரூப் 2 பணிகளுக்கும் நேர்முக தேர்வு கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். பருவமழை காலங்களில் அணையில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து பராமரிப்பதற்காக 5 குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த மத்திய குழுவுக்கு உதவியாக 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் தற்போது முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு செய்தனர். மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழு தலைவர் சதீஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் அணையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். இதற்காக கேரள மாநிலம் தேக்கடி படகுத்துறையிலிருந்து அதிகாரிகள் படகு மூலமாக அணை பகுதிக்கு சென்றனர். அங்கு பிரதான அணை, பேபி அணை மற்றும் அணையின் நீர்வரத்து, நீர் கசிவு குறித்து ஆய்வு செய்தனர். இந்த குழுவினர் ஆலோசனை நடத்திய பிறகு ஆய்வு சம்பந்தமான அறிக்கையை மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மலைப்பகுதிகளில் பகல் வேளையிலேயே கருமேகம் சூழ்ந்து குளுமையாக காட்சியளிக்கிறது. மலைப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் பெருக்கெடுத்து விவசாய நிலங்கள் பசுமையாக காட்சியளிக்கின்றன. நீர்நிலைகள் பெருக்கெடுப்பதால் அதற்கு அருகில் முட்டையிட்டு பெருகும் தட்டான் பூச்சிகள் அதிகம் வரத் தொடங்கியுள்ளன. சமவெளிகளில் ஒரு வண்ண தட்டான் அதிக அளவில் உருவாகும் நிலையில் மலைப்பகுதிகளில் நீலம், சிவப்பு மற்றும் மஞ்சள் என பல வண்ணங்களில் தட்டான் பூச்சிகள் சுற்றி வருகின்றன. கடந்த கோடை காலத்தில் கடும் வெப்பநிலை இருந்த நிலையில் தற்போது தொடர் மழையால் மலைப்பகுதிகள் வளம் மிகுந்து காணப்படுவது சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. திருச்செந்தூரில் 70 மீட்டர் அளவிற்கு கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதும் கடல் உள்வாங்குவதும் வழக்கமாக உள்ளது. ஆனால் கடந்த சில மாதங்களாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கடற்கரை முன்பு உள்ள கடல் உள்வாங்குவது தொடர்கதையாகி வருகிறது. இன்று காலை முதலே திருச்செந்தூர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அப்போது 70 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியதால் கடலில் உள்ள பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. அதில் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் செல்ஃபி எடுத்தனர். தமிழக அரசின் உத்தரவுப்படி தென்காசி மாவட்டம் அடவிநயினார் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கான தண்ணீர் இன்று திறந்துவிடப்பட்டது. தென்மேற்கு பருவமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதன்படி செங்கோட்டை வட்டம் மேக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள அடவிநயினார் தேக்கத்திலும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு நீர் திறக்க உத்தரவிட்ட நிலையில் தென்காசி மாவட்ட வருவாய் அலுவலர் அமிர்தலிங்கம் அணையிலிருந்து பாசனத்திற்கான நீரை திறந்து வைத்தார். அதன்படி இன்றைய நாளிலிருந்து அடுத்த 105 நாட்களுக்கு 60 கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் மொத்தம் 7643.15 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையின் குடிநீர் ஆதாரமாக உள்ள சிறுவாணி அணையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மலையடிவாரத்தில் 27 மில்லிமீட்டரும், அணைக்கட்டு பகுதியில் 47 மில்லிமீட்டரும் மழை பொழிந்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே மாதத்தில் 30 அடி உயர்ந்து தற்போது 42 அடியை எட்டியுள்ளது. அணை விரைவில் நிரம்ப வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது அவசர கால வழியில் 1000 கன அடி நீரை கேரள அதிகாரிகள் திறந்துவிட்டுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் பில்லூர் அணையிலிருந்து 4ஆம் நாளாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் மற்றும் அதையொட்டிய கேரள வனப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டியது. தற்போது அணைக்கு வரும் 12,000 கன அடி நீர் முழுவதும் 4 மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கவோ பரிசல்கள் மூலம் ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மென்பொருள் செயல்பாட்டில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் ஐடி ஊழியர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களால் பெரும்பான்மையான மைக்ரோசாஃப்ட் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அப்டேட் செய்தவர்களின் கணினியில் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் என வந்ததால் பயனாளர்கள் அவதிக்குள்ளாகினர். கணினி சார்ந்த பொருளாதாரம், தொலைத்தொடர்பு சேவை துறைகள் இதனால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. மென்பொருள் அப்டேட் ஆனவுடன் வழக்கம் போல பழைய தரவுகளோடு கணினி செயல்பட தொடங்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மென்பொருள் பாதிப்பால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது.
பயணிகளுக்கு கைகளால் எழுதி போர்டிங் பாஸ் வழங்கப்பட்டதால் விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. தமிழகத்தில் முதன்முறையாக ஒரே ஆண்டில் ஆதி திராவிட மாணவர்கள் 25 பேர் வெளிநாடுகளில் ஆராய்ச்சி படிப்பு படிக்க சென்றிருப்பதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் தெரியவந்துள்ளது. உதவித்தொகை அடிப்படையில் அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, சிங்கப்பூர் பல்கலைக்கழகங்களில் PhD படிக்க இவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு முன்பு 2012-13 கல்வியாண்டு முதல் 2019-20 கல்வியாண்டு வரை 8 ஆண்டுகளில் 18 ஆதி திராவிட மாணவர்கள் மட்டுமே வெளிநாடுகளில் படிக்க விண்ணப்பித்திருந்த நிலையில் 3 பேர் மட்டுமே இத்திட்டத்தில் பயனடைந்திருந்தனர். தற்போது 25 பேர் சென்றுள்ளனர். இத்திட்டத்திற்காக தமிழக அரசு 8,94 லட்சம் ரூபாய் ஒதுக்கி 7,93 லட்சம் ரூபாய் செலவு செய்திருப்பது RTI மூலம் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் RSS அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சென்னைக்கு அதன் தலைவர் மோகன் பகவத் வருகை தர உள்ளார். நாளை சென்னைக்கு வருகை தரும் மோகன் பகவத் நாளை மறுநாள் நடைபெறும் குரு பூஜை விழாவில் பங்கேற்க இருக்கிறார். அந்த விழாவில் RSS அமைப்பினர் காவி கொடிக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. RSS தொண்டர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்வில் மோகன் பகவத் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பின்பு சின்மயா மிஷன் நடத்தும் நிகழ்ச்சியில் மோகன் பகவத் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த நிகழ்ச்சிகளின் போது செய்தியாளர்களை சந்திக்கும் திட்டம் எதுவும் இல்லை என RSS அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆடி வெள்ளியையொட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நாளான இன்று அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்து வருகின்றனர். பக்தர்கள் மொட்டையடித்தும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மேலும் பக்தர்கள் பலரும் அலகு குத்தி அம்மனை வழிபாடு செய்தனர். ஆடி மாதம் என்பதால் பக்தர்களுக்கு கூழ், பானகம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. கோயிலில் தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் விசைப்படகு மீனவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சென்னை காசிமேடு பகுதியில் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதி மீனவர்களால் சிறைபிடிக்கப்பட்டனர். இதனையடுத்து இரு மாநில அதிகாரிகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதனை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மாநிலங்களுக்கிடையே மோதல் போக்கை தவிர்க்கும் பொருட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அனைத்து பதிவு பெற்ற விசைப்படகுகள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ஆந்திர மாநில கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் செல்வதை தவிர்க்குமாறு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் மீன்வளத்துறை இயக்குநர், மீனவர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். படித்து முடித்த இளைஞர்களுக்கு இந்த நிதியாண்டில் அதிக அளவில் பணி வழங்க முன்னணி IT நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. கடந்த 6 காலாண்டுகளில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்டது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டு நிலவரப்படி இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் 3,15,332 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்த எண்ணிக்கையை விட கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 20,962 பேர் கூடுதலாக இந்த நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து படித்து முடித்த 20,000 பேருக்கு இந்த நிதியாண்டில் வேலை வழங்க இன்ஃபோசிஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையே மற்றொரு முன்னணி IT நிறுவனமான TCS நிறுவனம் படித்து முடித்த 40,000 பேருக்கு இந்த நிதியாண்டில் வேலை வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு கட்டமாக கடந்த முதல் காலாண்டில் 11,000 பேருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. TCS நிறுவனத்தில் கடந்த முதல் காலாண்டு நிலவரப்படி 6,06,998 பேர் பணியாற்றி வருகின்றனர். இதேபோல மற்றொரு IT நிறுவனமான HCL நிறுவனம் இந்த நிதியாண்டில் 10,000 பேரை பணியில் சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் தொடர் கனமழை காரணமாக பொது போக்குவரத்து சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பல இடங்களில் பேருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சாலைகளில் வாகனங்கள் நீரில் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தண்டவாளங்களில் தேங்கியுள்ள நீரால் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் வேலைக்கு செல்வோர் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதற்கிடையே மும்பையில் உள்ள கோண்டியா, கட்சிரோலி, சந்திரபூர், பாந்த்ரா, சதாரா, ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் வாரியாக தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது ஒட்டுமொத்த நபர்களுக்கும் நீட் தேர்வை நடத்த வேண்டும் என கேட்கவில்லை என்றும், தேர்ச்சி பெற்ற சுமார் 1,08,000 மாணவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தினால் போதும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்றும், ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற உறுதியான தகவல் கிடைத்த பிறகுதான் அதை செய்ய முடியும் எனவும் கூறினார். இதையடுத்து இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வு மதிப்பெண் விவரங்களை தேர்வு மையங்கள் நகரங்கள் வாரியாக முழுமையாக வெளியிட தேசிய தேர்வுகள் முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததோடு மாணவர்களின் அடையாளம் வெளியிடப்படக்கூடாது என அறிவுறுத்தியது. தேசிய தேர்வுகள் முகமை அவகாசம் கோரியதை அடுத்து நாளை பிற்பகல் 12 மணிக்குள் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் ஹர்திக் பாண்டியா தனது மனைவியை விவாகரத்து செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு நடிகை நடாஷா ஸ்டான்கோவிச்சை ஹர்திக் பாண்டியா திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு அகஸ்தியா என்ற ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இதனிடையே சில நாட்களாக இருவர் மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருப்பதாக கூறப்பட்டது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் ஹர்திக் பாண்டியாவுடனான புகைப்படங்களை நடாஷா நீக்கினார். பெரும்பாலும் தனது மகன் அகஸ்தியாவுடன் இருக்கும் புகைப்படங்களை மட்டுமே அவர் பகிர்ந்து வந்தார். இருவரும் விவாகரத்து செய்ய இருப்பதாக செய்திகள் பரவி வந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா நடாஷா தம்பதியினர் பரஸ்பரமாக பிரிவதாக அறிவித்துள்ளனர். இதனை இருவரும் தங்களது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவது தொடர்பான முக்கிய அறிவிப்பை அதிபர் ஜோ பைடன் வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் குறித்த அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படாமல் இருந்து வருகிறது. இதற்கிடையே குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக முன்னாள் அதிபர் டிரம்ப் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீதான துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சம்பவம் அவருக்கான ஆதரவை அதிகரித்திருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறியுள்ளன. அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் மீண்டும் களமிறங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடல்நலக்குறைவு, விவாதத்தில் பின்னடைவு உள்ளிட்ட காரணங்களால் ஜோ பைடனுக்கான ஆதரவு பெருமளவு குறைந்து வரும் நிலையில் தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவது குறித்து அதிபர் பைடன் முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அவர் தேர்தலில் போட்டியிடும் முடிவிலிருந்து பின்வாங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் துணை அதிபர் கமலா ஹாரிஸை அதிபர் தேர்தலில் களமிறக்க வேண்டும் என ஜனநாயக கட்சியினர் பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு மேடைக்கு வந்த டொனால்டு டிரம்புக்கு கரவொலி எழுப்பி அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வெள்ளை மாளிகைக்கு முன்பு நின்று டிரம்ப் பேசுவது போல் திரையில் முப்பரிமாண தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெள்ளை மாளிகை காட்சிப்படுத்தப்பட்டது. பிறகு மேடையில் உரையாற்றிய டிரம்ப் தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதல் குறித்து பேசினார். துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் இருந்து கடவுள்தான் தன்னை காப்பாற்றியதாக தெரிவித்த டிரம்ப் தன் மீது அன்பு வைத்து தனக்கு ஆதரவு அளித்து வரும் அமெரிக்க மக்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். I proudly accept your nomination for President of the United States. முன்னதாக துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த தீயணைப்பு துறையைச் சேர்ந்த தனது ஆதரவாளருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரது சீருடைக்கு முத்தமிட்டது அவரது ஆதரவாளர்களை நிகழ்ச்சி அடைய வைத்தது. தென் அமெரிக்க நாடான சிலியில் 7.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சான் பெட்ரோடி அட்டகாமா நகருக்கு அருகே ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 128 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நிலநடுக்கத்தின் போது கட்டடங்கள் குலுங்கியது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இந்த நில அதிர்வு பிரேசிலிலும் உணரப்பட்டதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படாத நிலையில் இதனால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஏர் இண்டியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரஷ்யாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது.
டெல்லியிலிருந்து அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு 225 பயணிகளுடன் ஏர் இண்டியா விமானம் ஒன்று புறப்பட்டுச் சென்றது. ரஷ்யா வான்வெளியில் விமானம் சென்றபோது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த விமானம் ரஷ்யாவின் கிரஸ்னியாக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. குறிப்பிட்ட விமான நிலையத்தில் ஏர் இண்டியாவின் தொழில்நுட்ப குழுவினர் இல்லாததால் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் விமானத்தில் பயணித்த 225 பயணிகள் மற்றும் 19 விமான ஊழியர்களும் பத்திரமாக இருப்பதாகவும் ஏர் இண்டியா விமான நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் பயணிகளை சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு அழைத்து செல்வதற்கான மாற்று வழியும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஃபா நகர் மீதான உரிமையை கையில் வைத்திருப்பது இஸ்ரேலுக்கு முக்கியமான ஒன்று என அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதலில் காசா நகரம் அதன் நிலையை நாளுக்கு நாள் இழந்து வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலில் காசா முற்றிலுமாக சேதமடைந்திருக்கும் நிலையில் பாலஸ்தீனியர்கள் ரஃபா எல்லை வழியாக எகிப்தை நோக்கி தஞ்சமடைந்து வருகின்றனர். இந்நிலையில் ரஃபா எல்லையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கலந்துரையாடினார். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய நெத்தன்யாகு ஹமாஸ் மீது இஸ்ரேல் படைகள் கொடுக்கும் நெருக்கடி பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய உதவும் என கூறினார். எகிப்து இஸ்ரேலை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக இருக்கும் ரஃபா எல்லையில் இஸ்ரேல் கூடுதல் படைகளை நிலைநிறுத்தியுள்ளது. இது அந்நகரின் மீதான உரிமை தன்வசம் இருப்பதை இஸ்ரேல் வெளிக்காட்டுவதாக ரஃபா நகரவாசிகள் தெரிவிக்கின்றனர். பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட தி கோட் லைஃப் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியானது. மலையாள இலக்கிய உலகில் மிகவும் பிரபல நாவல் ஆடு ஜீவிதம். இந்த கதையை அடிப்படையாக கொண்டு சர்வைவல் அட்வென்ச்சராக பிருத்விராஜ் சுகுமாரன் நடிப்பில் உருவான திரைப்படம்தான் தி கோட் லைஃப். இப்படம் மார்ச் 28ஆம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. தேசிய விருது பெற்ற இயக்குநர் பிளெஸி இயக்கத்தில் உருவான இப்படத்தில் ஹாலிவுட் நடிகர் ஜிம்மி ஜோன் லூயிஸ், அமலா பால், பிரபல அரபு நடிகர்களான தலிப் அல் பலுஷி மற்றும் ரிக்கி அபி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். இதற்கு AR ரஹ்மான் மற்றும் ரசூல் புக்குட்டி ஆகியோர் இசையமைத்திருந்தனர். ஜமா படத்தின் முதல் பாடலான நீ இருக்கும் ஒசரத்திற்கு பாடல் வெளியானது. தமிழ்நாட்டில் உள்ள தெருக்கூத்து கலைஞர்களின் வாழ்க்கை முறை மற்றும் சவால்களை மையமாக வைத்து ஜமா என்ற படத்தை இளவழகன் இயக்கியும் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார். இப்படத்தை கூடாங்கல் திரைப்படத்தை தயாரித்த நிறுவனமான லேர்ன் அண்ட் டீச் புரொடக்ஷன்ஸ் தயாரித்துள்ளது. இந்த கதை தெருக்கூத்து கலைஞர்களின் அனுபவங்களை மையமாக கொண்டு திருவண்ணாமலையில் படமாக்கப்பட்டுள்ளது. இளையராஜா இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இப்படத்தின் பாடலை இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் வெளியிட்டார். நடிகர் ஜெயம் ரவி நடித்து வரும் பிரதர் படத்தின் முதல் பாடல் ஜூலை 20ஆம் தேதி வெளியாகிறது. ஜெயம் ரவி நடிப்பில் இறுதியாக வெளியான சைரன், இறைவன் திரைப்படங்கள் கலவையான விமர்சனங்களை மட்டுமே பெற்றன. தொடர்ந்து அவர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை படத்தில் நடித்து முடித்துள்ளார். தற்போது ராஜேஷ் இயக்கத்தில் பிரதர் படத்தில் நடித்து வருகிறார். பிரியங்கா மோகன், பூமிகா ஆகியோர் நடித்து வரும் இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியாகிறது. நீண்ட நாள் கழித்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. நடிகர் விஜய் மகாராஜா பட இயக்குநரை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். விஜய் சேதுபதியின் 50வது திரைப்படமான மகாராஜா அண்மையில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. திரையரங்குகளில் வசூல் குவித்த இந்த திரைப்படம் தற்போது OTTயில் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் படத்தின் இயக்குநர் நிதிலன் சுவாமிநாதனை நடிகர் விஜய் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியுள்ளன. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதிலன் சுவாமிநாதன், விஜயை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் பெரும் மகிழ்ச்சி என்றும் மகாராஜாவை பற்றி விஜய் கூறிய விவரங்கள் தன்னை நெகிழ வைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெளியீட்டிலும் கவனம் பெற்றுள்ளது. இயக்குநர் நிதிலன் சாமிநாதன் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் திரையரங்கில் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது. திரையரங்க வெளியீட்டிலேயே இப்படம் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்து இந்த ஆண்டின் வெற்றி படமானது. தொடர்ந்து இப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் ஜூலை 12ஆம் தேதி வெளியானது. இதையடுத்து கிளைமாக்ஸ் காட்சிகள் பலரையும் பாதித்தது என சமூக வலைதளத்தில் விமர்சனங்களை பதிவிட்டு வருகின்றனர். மேலும் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் கடந்த வார வெளியீட்டிலிருந்து இந்தியாவில் அதிகம் பார்க்கப்பட்ட படங்களில் மகாராஜா முதலிடத்தில் உள்ளது. நடிகர் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படத்தின் முதல் பாடல் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ஜூலை 23ஆம் தேதி வெளியாகிறது. எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தை தொடர்ந்து சிறுத்தை சிவாவுடன் சூர்யா கைகோர்த்தார். ஸ்டுடியோ கிரீன் UV கிரியேஷன் நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படம் பிரம்மாண்ட முறையில் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் பாபி தியோல், திஷா பதானி,
யோகி பாபு, நட்டி உள்ளிட்ட ஏராளமானோர் நடித்துள்ளனர். அண்மையில் வெளியான இதன் கிளிம்ஸ் காட்சிகளும் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றன. கங்குவா திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சூர்யா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி 2 ஆண்டுகளை கடந்திருக்கும் சூழலில் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. பரியேறும் பெருமாள் படத்தை இயக்கி தனக்கென ஒரு இடத்தை தமிழ் சினிமாவில் பிடித்துக் கொண்டார் மாரி செல்வராஜ். இதையடுத்து அவர் இயக்கிய கர்ணன், மாமன்னன் போன்ற படங்கள் மாபெரும் வெற்றியடைந்தது. தற்போது வாழை என்ற படத்தை மாரி செல்வராஜ் இயக்கியும் தயாரித்தும் உள்ளார். சிறுவர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்கிறார். இந்நிலையில் இந்த படத்தின் முதல் பாடலான தென்கிழக்கு பாடல் வெளியானது. இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற நிலையில் துணை கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியானது. கடந்த சில ஆண்டுகளாக அவரது தலைமையில் இளம் படையும் உருவாக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இலங்கைக்கு எதிரான தொடரில் ஹர்திக் பாண்டியா இடம்பெற்றுள்ள போதும் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பாண்டியா வசம் இருந்த துணை கேப்டன் பொறுப்பும் சுப்மன் கில்லுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 3 ஒருநாள் 3 T20 கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. சூரியகுமார் தலைமையிலான T20 அணியில் ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரிஷப் பண்ட், சிவம் துபே, சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், சஞ்சு சாம்சன், கலீல் அகமது உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ரோஹித் சர்மா தலைமையிலான ஒருநாள் அணியில் விராட் கோலி, KL ராகுல், கில், ரிஷப் பண்ட், சிவம் துபே, ஸ்ரேயாஸ் ஐயர், வாஷிங்டன் சுந்தர், ரியான் பராக், ஹர்ஷித் ராணா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆடி மாதம் முதல் வெள்ளி மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை சற்று அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 800 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ, கனகாம்பரம் கிலோ 500 ரூபாய் வரையிலும், முல்லைப்பூ 400 ரூபாய்க்கும், செவ்வந்தி, அரளிப்பூ 150 ரூபாய்க்கும், சம்பங்கி கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்து விற்பனையானது. அதிகபட்சமாக மல்லிகை மற்றும் கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய் வரை ஏலம் போனது. பிச்சிப்பூ, முல்லைப்பூ 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. பூக்களின் விலை உயர்வால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 4 மாதங்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த படிப்பகம் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் திறக்கப்பட்டது. செஞ்சை பகுதியில் நகராட்சியின் சார்பில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக படிப்பகம் ஒன்று செயல்பட்டு வந்த நிலையில் கட்டடம் பழுதாகியதால் 5 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடம் ஒன்று கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 4 மாதங்களாகியும் திறக்கப்படாததால் வாசகர்கள் நடைபாதையில் அமர்ந்து படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் காரைக்குடி நகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பேரில் கட்டடம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தையில் கால்நடைகளின் விற்பனை குறைந்து காணப்பட்டது. வாரந்தோறும் கூடும் இந்த சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்படும். அதன்படி வழக்கமாக கூடிய இச்சந்தையில் குறைவாகவே கால்நடைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் விற்பனையும் மந்தமாகவே காணப்பட்டது. அதன்படி கேரளா மற்றும் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் பலத்த மழை பொழிந்து வருவதால் கேரள வியாபாரிகளின் வருகையும் குறைந்து காணப்பட்டது. மற்றொருபுறம் ஆடி மாதம் பிறந்ததையொட்டி பெரும்பாலான மக்கள் கால்நடைகளை வாங்குவதை தவிர்த்திருக்கின்றனர். இருந்தபோதும் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்ட வியாபாரிகள் கறவை மாடுகள், கன்றுக்குட்டிகள், எருமைகளையும் வாங்கிச் சென்றனர். கால்நடைகளின் விலை சற்று உயர்ந்ததாக கூறப்படும் நிலையில் சுமார் 2 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பழமையான மேல்நிலை குடிநீர் தொட்டி ஆபத்தான நிலையில் காணப்படுகிறது. பண்டாரவூத்து மலை கிராமத்தில் வசிக்கும் 150க்கும் மேற்பட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்பே 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இந்த தொட்டி முறையான பராமரிப்பு இன்றி சிதலமடைந்து காணப்படுகிறது. இதன் அருகே வசிக்கும் மக்கள் நாள்தோறும் அச்சத்தோடு உறங்குவதாக வேதனை தெரிவிப்பதுடன் பலமுறை மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் பலன் இல்லை என்று ஆதங்கப்படுகின்றனர். இந்த டாங்கியை நீங்க இடிச்சு கொடுங்க, எங்களுக்கு மாற்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி 3 டைம் போய் கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். 3 டைமே அதை யாருமே இங்கே வந்து பார்த்துட்டு போக கூட இல்லை. புது டாங்கி ஒன்றை கட்டி கொடுத்துட்டு இதை எவ்வளோ சீக்கிரமாக உடைக்க முடியுமோ அதை உடைச்சி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இதுகுறித்து சிங்கராஜபுரம் ஊராட்சி தலைவரிடம் கேட்டபோது விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு பழைய குடிநீர் தொட்டி பாதுகாப்பாக இடித்து அகற்றப்படும் என தெரிவித்தார்.
தமிழகம் முழுவதும் சுமார் 1500 சவரன் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் மேலும் 2 நபர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராடுமன் மூர்த்தி என்பவர் தனது உறவினர்கள், நண்பர்களை சேர்த்துக் கொண்டு கடந்த 4 ஆண்டுகளாக கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டிய வீடுகளை குறிவைத்து கொள்ளையை அரங்கேற்றி வந்திருக்கின்றனர். கோவை, திருப்பூர், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடந்த 68 கொள்ளை சம்பவங்களில் சுமார் 1500 சவரன் நகைகளை கொள்ளையடித்திருக்கின்றனர். இந்த நகைகளை வைத்து விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்பாலையை மூர்த்தி வாங்கியிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் பேருந்து நிலையம் அருகே 53 சென்ட் நிலத்தையும் வாங்கியிருக்கிறார். இந்நிலையில் மூர்த்தி உட்பட 5க்கும் மேற்பட்டோர் கடந்த வாரம் கோவையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். தற்போது இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த 2 நபர்கள் கோவை 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். சென்னை அருகே ஆன்லைன் வர்த்தகத்தில் பணத்தை இழந்த மளிகை கடை உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்டார். சேலையூர் ரங்கநாதன் தெருவைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்தார். இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். அதில் 30 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் அதிக கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் கடன் நெருக்கடியால் மன உளைச்சலில் இருந்தவர் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இறப்பதற்கு முன் அவர் எழுதிய கடிதத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தால் 30 லட்சம் ரூபாய் வரை பணத்தை இழந்ததாகவும் கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சத்தியமங்கலம் அருகே சாலை விபத்தில் மாவோயிஸ்ட் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் உயிரிழந்தது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஆசனூர் காவல் கோட்ட மாவோயிஸ்ட் தடுப்பு பிரிவு தலைமை காவலராக பணியாற்றி வந்த குமார் இருசக்கர வாகனத்தில் சிக்கரம்பாளையத்தில் இருந்து ராமபையனூர் நோக்கி சென்றுள்ளார். இந்நிலையில் காலை வரை வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் காவல்துறையினருடன் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது குளத்து பிரிவு என்ற இடத்தில் சாலையோரம் ஹெல்மெட் அணிந்த நிலையில் காவலர் குமார் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனையடுத்து அவரது உடல் கூராய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. முன்விரோதம் காரணமா அல்லது மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதா என விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் அரசு பள்ளி மாணவி ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்துள்ளார். காரைக்காலில் மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடுகளை பள்ளி மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக மாணவர்கள் பணியாற்ற வாய்ப்பு தரப்படும் என காரைக்கால் ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதையடுத்து மேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மாணவி லித்யாஸ்ரீ என்கிற மாணவி முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்துள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்த ஆட்சியர் மணிகண்டன் அவர் மேற்கொள்ளும் ஆய்வுக் கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் மாணவி கலந்து கொண்டார். மாவட்ட ஆட்சியர்னா என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன என்பது தெரிந்து கொள்ளும். அவர்களும் ஒரு சிறந்த குடிமகனாகவும் வருவாங்க. இந்த மாவட்ட ஆட்சியர் பணிக்கு நம்மளும் முன்னேறணும், நம்மளும் அதை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். இதன் மூலமாக பள்ளி குழந்தைங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு இடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தலாம். ஒரு சிறந்த குடிமக்களாக அவங்க இளைய வயதிலேயே உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். மாவட்ட ஆட்சியராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாணவியாகவே நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. அதே மாதிரி இப்போ 1 டே கலெக்டராக நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சுமார் 6,72,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் கூடுதல் வகுப்பறை கட்டடம் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக திறக்கப்பட்டது. சில்வார்பட்டியில் இயங்கி வரும் இந்த பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை 1740 உள்ளது. இந்நிலையில் கூடுதல் கட்டடம் அமைத்து தர கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. அதனைத் தொடர்ந்து பள்ளியில் கூடுதல் கட்டடம் கட்டப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். விழாவில் பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார், பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட திட்ட இயக்குநர் மோகன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோருடன் மாணவ மாணவிகள் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றினர். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாளுக்காக பேனர் வைத்த கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொது இடங்களில் பேனர் வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே புஸ்ஸி ஆனந்த் பிறந்தநாள் விழா புதுச்சேரி தில்லை மேஸ்திரி வீதியில் உள்ள அவரது வீட்டில் கொண்டாடப்பட்டது. இதற்காக புதுச்சேரி காந்தி வீதி, புஸ்ஸி வீதி பகுதியில் பேனர் மற்றும் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் பேனர் கட் அவுட் தடைச்சட்டம் அமலில் உள்ளதால் நகர பகுதியில் பேனர் வைத்திருந்தவர்கள் மீது துணை மாவட்ட ஆட்சியர் அளித்த புகாரின் பேரில் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் குருவி மற்றும் கிளிகளின் தாக்குதலால் கம்பு விளைச்சல் பெருமளவு பாதிப்படைந்திருக்கிறது. பூதனூர், ஒண்டிமாவத்தூர், கீழ்மயிலம்பட்டி, தாதம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 100 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை அதிக அளவில் பயிரிட்டுள்ளனர். இப்பயிர்கள் நல்ல விளைச்சல் கண்டிருந்த நிலையில் குருவி மற்றும் கிளிகளின் தாக்குதலால் பெருமளவு விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இவைகளை விரட்ட பல்வேறு முயற்சிகளை எடுத்தும் பலனில்லை என்று குமுறும் விவசாயிகள் மீதமுள்ள பயிர்களையாவது காப்பாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள குலதெய்வத்தினை வணங்குவதற்கு வெளிநாடுகளில் வசிக்கும் காரைக்குடியைச் சேர்ந்தவர்கள் பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டிகளில் பயணித்தனர். வேலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் அழகர் கோயிலில் வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ள தேரோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கடந்த 17ஆம் தேதி காரைக்குடியிலிருந்து மாட்டு வண்டியில் புறப்பட்டனர். நூற்றாண்டுகளுக்கு முந்தைய முன்னோர்களின் பாரம்பரியத்தை கடைபிடிப்பதற்காக மாட்டு வண்டியில் ஆண்டுதோறும் பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கப்பூர், மலேசியா, குவைத் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசித்து வரும் இவர்கள் பொருளாதாரம், பழக்க வழக்கங்களில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இப்பயணத்தை விரும்பி தொடர்கின்றனர். தேரோட்டத்தில் கலந்து கொள்ளும் இவர்கள் மீண்டும் அதே மாட்டு வண்டியில் ஊர் திரும்ப உள்ளனர். இன்றைய இளம் தலைமுறையினருக்கும் தங்களது முன்னோர்களின் பாரம்பரியம், வாழ்வியல் முறையை கற்றுத்தரும் நோக்கில் குலதெய்வ வழிபாட்டு பயணத்தை தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். எங்கள் முன்னோர்கள் செஞ்சதை நாங்கள் பின்தொடர்ந்து எங்கள் தாத்தாக்கள், எங்கள் அப்பாக்கள் இப்போ நாங்கள் செய்கிறோம். அதை தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளும் அதை செய்யணுங்கிறதுனால தான் எங்கள் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டே மாட்டு வண்டியில் போகிறோம். என்ன தான் விஞ்ஞான முன்னேற்றம் இருந்தாலும் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறதையோ, பஸ்ஸில் போகிறதையோ, ட்ரெயினில் போகிறதையோ விட இந்த மாட்டு வண்டியில் போகிறத எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. எங்கள் குலதெய்வ சாமி கும்பிடுறது, தீபாவளி, பொங்கல் இதை விட எங்களுக்கு இந்த திருவிழா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். வருஷத்தில் நாங்கள் எங்கே வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 10 நாள் எல்லாருமே ஊரோட இங்கே இருப்போம், அலர்கோயிலில் இருப்போம். எப்போதுமே 17 வண்டி குறையாம வராது. 17, 18 அந்த மாதிரி வண்டி குறையாம வராது. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 4 நாள் இருக்குது. 6 நாள் மொத்தமாகும். நாங்கள் வீடு வைரம்பட்டி லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வேளங்குடிக்கு போயிருக்கோம். கிருஷ்ணகிரி அருகே செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையம் எதிரே கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மோத்துக்கானப்பள்ளி கிராமத்தின் சாலையோரம் செயல்பட்டு வரும் அரசு அங்கன்வாடி மையத்தின் எதிரே உள்ள கழிவுநீர் கால்வாயில் நீண்ட நாட்களாக கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாவதுடன் குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல், இருமல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயமும் உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலரிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். நாமக்கல் நகராட்சி அலுவலகம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் பழங்கால நாணயங்கள், அஞ்சல் தலைகள், பணத்தாள்கள், கலைப்பொருட்கள் தொடர்பான கண்காட்சி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்தியா உட்பட 200 நாடுகளின் நாணயங்கள், தபால் தலைகள், பணத்தாள்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் குத்தீட்டி, குறுவாள் உள்ளிட்ட கலைப்பொருட்களும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தேனி அருகே நகராட்சி ஆணையரை கண்டித்து தொழிற்சங்க கூட்டுக்குழு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேங்கும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அதற்கு நகராட்சி அலுவலகம் உரிய தீர்வு வழங்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நகராட்சி ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கருத்துக்களை அவர்கள் முன்வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை, அவலாஞ்சி, எம்ரால்டு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் ஷூட்டிங் மட்டம் பகுதியில் சாலையின் குறுக்கே ராட்சத மரம் விழுந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அகற்றினர். இதன் காரணமாக உதகை கூடலூர் இடையே வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. கிழவிப்பட்டியில் 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மொத்தமாக 20 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சுற்றுவட்டார பகுதி மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று போட்டியை கண்டு ரசித்தனர். மைசூரிலிருந்து மயிலாடுதுறை வரை இயக்கப்பட்டு வந்த ரயில் கடலூர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையத்திலிருந்து காணொலி வாயிலாக நீட்டிக்கப்பட்ட சேவையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் MP சுதா, ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன், MLA-க்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை முதல் திருச்சி வரை 5 நாட்களுக்கு இயக்கப்பட்டு வந்த ரயில் இனி வாரத்தின் 7 நாட்களும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையோர வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டத்தை தடுக்க தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதை தடுப்புச் சுவர்களில் தேச விரோத கருத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. மாவோயிஸ்டுகளுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்று நக்சல் தடுப்பு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இதனையடுத்து பழங்குடியின மக்களை தவிர சுற்றுலா பயணிகள் கேரள மாநில எல்லையான முள்ளி பகுதிக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. முள்ளி சோதனைச் சாவடி அருகே மாவோயிஸ்டுகளின் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி துவாக்குடி சோழீஸ்வரர் கோவிலில் ஆடி மாத வெள்ளியை முன்னிட்டு 108 கோமாதா பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி கோவில் வளாகத்தில் 108 பசுக்களுக்கு சந்தனம், குங்குமம், மாலையிட்டும் வஸ்திரங்கள் சாற்றியும் வேத மந்திரங்கள் முழங்கவும் கோமாதா பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பசுக்களுக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கோமாதா பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே அமைந்துள்ள வெட்டுவானம் எல்லையம்மன் கோவில் ஆடி திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி முதல் வெள்ளி துவங்கி தொடர்ந்து 9 வாரங்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை வழிபட்டு செல்வர். அதன்படி இன்று ஆடி மாத முதல் வெள்ளியை ஒட்டி அம்மனுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சந்தனக்காப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. ஆடி முதல் வெள்ளி என்பதால் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து அம்மனை வழிபட்டு தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடி தபசு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு கோமதி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். ஆடி மாத முதலாவது வெள்ளிக்கிழமையை ஒட்டி புகழ்பெற்ற உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் மூலவராக வீற்றிருக்கும் அம்மன் தங்க கவசம் அணிந்தும் உற்சவர் சிறப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே களம்பூர் கிராமத்தில் திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜ கோவில் அக்னி வசந்த விழாவை ஒட்டி துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியையும் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். இந்த நிகழ்வில் களம்பூர், சந்தவாசல், ஆரணி பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். ஈரோடு அருகே வாய்க்கால்மேட்டில் கீழ்பவானி பாசன பாதுகாப்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கீழ்பவானி கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி கால்வாய் கரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.